மாங்கா மாங்கா ரெண்டு மாங்கா மார்க்கெட்டு அடடட மார்க்கெட்டு போகாத குண்டு மாங்கா மாங்கா அடட மாங்கா மாங்கா ரெண்டு மாங்கா இது மார்க்கெட்டு போகாத குண்டு மாங்கா. அது சரி, அது எப்படி மார்க்கெட்டு போகும்? அதுக்கு முன்னாடி தான் நீ ஆட்டையை போட்டு வந்துட்டியே. ஏத்தே இங்க பாருங்க தே, இதுக்கு தான் நான் வீட்டு பக்கத்துல கடையை போடுறதே இல்லை. என் கடைக்கு வர வியாபாரத்தெல்லாம் நீங்களும் உங்க மவனும் சேர்ந்தே கடை கெடுத்து விட்டுருவீங்க போல. ஆமா, அப்படியே இவ பெரிய அம்பானி அயல் நாட்டோட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதை கெடுத்து விடுறதுக்கு. வர வர என் மாமியா தொல்லை தாங்க முடியல. மாங்காய் திருடுறதுக்கு பதிலாக பேசாம தேங்காய் திருடி இவன் மண்டையில போட்டு க்ளோஸாவது பண்ணிருக்கலாம். பெட்டி மேல பெட்டி வச்சி அட மாங்காய் சோறு கட்டி வச்சி, பெட்டி மேல பெட்டி வச்சி அதில் மாங்காய் சோறு கட்டி வச்சி, விக்கத்தானே இங்க இருக்கேன் அட விக்கத்தானே இங்க இருக்கேன், தையாரே தையர் தையரதா அட தையாரே தையர் தையரதா. வாமா அன்னைக்கிளி, ஏன் இவ்வளோ வேகமா வர? கொஞ்சம் பொறுமையா வர வேண்டியதானே? ஏ திருசத்த, வேற ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன பொண்ணு மாங்காய் சோறு கட்டி விற்கிறான்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கடை லீவு, பொட்டு போல மெதுவா எந்திரிச்சு சோத்த பொங்கி திங்கிறதுக்கு இவளுகளுக்கு கறி வலிக்குது. எவ சோத்த பொங்கி விற்கிறான்னு வந்துறாளுக வீடிய முன்னாடியே. காலங்காத்தால வீட்டு வாசல்ல உட்காந்து இப்படி வியாபாரத்தை கெடுக்கிறீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாத்த அறிவு இருக்காத்தே? ஏ சின்ன பொண்ணே, பெரியவங்கள ஒன்றும் சொல்லாதடி, அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, இப்ப எதுக்கு கோவப்படுற? இப்ப நான் என்ன அன்னைக்கு தப்பா சொல்லிவிட்டேன்? சோறு உங்க கறி வலிச்சு போய் சோறு வாங்க வந்திருக்கேன்னு சொன்னேன், இது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? ஏக்க 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 அன்னகிளியக்கா அன்னகிளியக்கா கோபப்படாதீக்கா கோபப்படாதீக்கா. நீ தானடி சொன்ன நாளைக்கு நான் மாங்காய் சோறு செஞ்சு விற்க போறேன்க்கா, வாங்க 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 வாங்கன்னு நைட்டு ஃபுல்லா போன் பண்ணி கூப்பிட்டுட்டு விடிய கால வீட்டுக்கு வந்தா மாமியாரை விட்டு கேவலப்படுத்துறியா நீயே? நான் என்னப்பா உன் வீட்டுல ஓசியில விருந்து சோறு திங்க வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? காசு கொடுத்தாரடி வாங்க வந்தேன், நீயும் உன் சோறும். எனக்கு வேற ஆள் இல்லையாட்டி? போப்பா போப்பா, ஒன்ன விட்டா எங்களுக்கும் சோறு வாங்குறதுக்கு வேற ஆள் இல்லையாக்கும். சின்ன பொண்ணு, அடுத்து சூத்த கத்தரிக்கா அலுவன மாங்கான்னு ஏதாவது வீட்டு பக்கம் கொண்டு வருவல்ல, அப்ப இருக்கு. மாமியார் மருமகன் சேர்ந்து என்னைய அவமானப்படுத்துறீங்க? இருங்கடி இருங்க. என்னத்தை இப்படி பண்ணுதீங்க? நான் தான் தவியில போன் பண்ணி வர சொன்னேன். ஓ அப்படியே மருமகளே, அது எனக்கு தெரியாம போச்சே. இப்ப தெரியுது தெரியல அதுவா விஷயம். நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தா நான் பாட்டுல என் வியாபாரத்தை பாப்பேன்ல, ஏத்த இப்படி வாயை திறந்து இப்படி என் வம்பிழுத்து விடுதீங்க? அடியே மருமகளே, மாங்காய் சோறு மனமா இருக்கு, ஒருவா சாப்பிடத்தான்னு கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொன்னல, அதான் டி இன்னைக்கு ஒருவா சோற கூட விற்க முடியாத அளவுக்கு பண்றேன் பாரு. உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் இப்படி இடைஞ்ச பண்ணுதீங்க? சரிம்மா மருமகளே, நான் வாயை முடிக்கிட்டே இருக்கேன், சரியா? போதுமா? மாங்காயே மாங்காயே சாதம் செஞ்சு வச்சிருக்கேன், மணமணக்கும் மாங்காய் சோறு கமகமக்கும் மாங்காய் சோறு, மாங்காயே மாங்காயே ஏன் மாங்காய் சோற நானும் விற்கத்தானே வந்தேனே, வாங்கி நீயும் தானே சாப்பிட்டுத்தான் பாரேண்டி, ஏன் மாங்காய் சோற நானும் விற்கத்தானே வந்தேண்டி, வாங்கி நீயும் அதை சாப்பிட்டுத்தான் பாரேண்டி, மணமணக்கும் மாங்காய் சாதம் கமகமக்கும் மாங்காய் சாதம். சூப்பர்டி சூப்பர்டி, செண்பகமே பாட்ட இப்படி மாங்காவை மாத்தி படிக்க ஒன்ன தவிர வேற யாரால முட்டியாதுன்னா பாத்துக்கய்யா. எம்புட்டு அழகான பாட்ட அவ குத்தி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை பத்தி நல்லா இருக்குன்னு வேற நீ சொல்லிக்கிட்டு இருக்கேட்டி. எனக்கு என்னவோ அது நல்லா தான் தெரிஞ்சுது. அவ பாட்டு என்னவோ நல்லா தான் இருக்கும், ஆனா சாப்பாட்டுல அப்படி விசேஷம் ஒண்ணும் இருக்காது பத்துக்க. என்ன சொல்றீங்க சிந்தானத்த? இதே கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருங்களேன். சரிம்மா மருமகளே, வாயை முடிக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு, ஆமா மாங்காய் சாப்பாடு ஸ்பெஷல் தான், அது என்னடி பெட்டியில போட்டு வச்சிருக்க? அது வந்துடி. ஓ இதுதான் உன் சந்தேகமா? இதுக்கு நானே முடிவை சொல்றேன். ஐயோ என் மாமியா இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கு. என் வியாபாரத்தை கெடுத்து குட்டிச்சோர ஆக்காம இது வீட்டுக்குள்ள போகாது போல. அது வேற ஒண்ணும் இல்ல, நேத்து நான் என் மருமகளும் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்த பத்துக்க, அங்க பாறை வெளியில ரொம்ப குப்பையா கிடந்துச்சு. அந்த குப்பை குழியில ஒரு 5-6 பெட்டி ஓலை பெட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி அதை எதுக்காவது ஆவுமேன்னு வீட்டுக்கு தூக்கியாந்து வச்சே பத்துக்க.
என் மருமவ இன்னைக்கு காலையில அந்த பெட்டியெல்லாம் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. என்ன மருமவளேன்னு கேட்டேன். ஒரு தேவை இருக்குத்தேன்னா. இப்போ வந்து பார்த்தா அந்த குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்த பெட்டியில இந்த மாங்காய் சோத்தை வச்சு வச்சிருக்கா. கேட்டா பெட்டி மாங்காய் சோறுன்றா. அட பாவிங்களா, மாமியாரும் மருமவளும் சேர்ந்து பெட்டி மாங்காய் சோறுன்ற பேர்ல குப்பை தொட்டி மாங்காய் சோறு அடி விக்கிறீங்க. இருங்கடி இருங்க, ஊருக்குள்ள சொல்லி உங்க கடையை காலி பண்றேன். நிலம்பரி நில்லுடி நில்லு. அடியே உனக்கு வேணா ஒரு பெட்டி மாங்காச்சோறு ஃப்ரீயாவே தரேன்டி. சொல்லாத டீ சொல்லாத. அடச்சி, இந்த குப்பை தொட்டி மாங்காய் சோறு மனுஷன் திம்பானா? என்ன மருமவளே நீ? என்ன மருமகளே, பெட்டி மாங்காய் சோறு வித்தா வியாபாரம் சும்மா பிச்சுக்கிட்டு போகுன்னு சொன்ன, இப்ப பீறிக்கிட்டு போகுது. ஆமாத்தே, உங்களை வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை பண்ணா உருப்பட்டுரும். இப்படி வியாபாரத்தை மொத்தமா கெடுத்து விட்டீங்களே. ஏன்த்த இப்படி பண்றீங்க? குப்பை தொட்டில இருந்து எடுத்தேன்னு சொன்னா எவ்வளாச்சும் வாங்குவாளாத்தே? இப்படியா பண்ணுவீங்க? பின்ன இதை நீ அமேசான்ல ஆர்டர் போட்டு வாங்கின குப்பை தொட்டில தானே இருந்து எடுத்துட்டு வந்த. ஐயோ, நான் எங்க இருந்து எடுத்தேன்னு உங்களுக்கு எனக்கும் மட்டும்தானே தெரியும். ஏன்த்தே ஊருக்கே சொல்லி வியாபாரத்துல மண்ணள்ளி போடுதீங்க? நான் எப்ப மருமகளே மண்ணள்ளி போட்டேன்? வருங்க வருங்க நயன்தாரா அக்காவே, பெட்டி மாங்காச்சோரை வாங்கி தான் சாப்பிடுங்க. வருங்க வருங்க நயன்தாரா அக்காவே, பெட்டி மாங்காச்சோத்தை வாங்கி தான் சாப்பிடுங்க. வாமா நயன்தாரா. ஏன் சின்ன பொண்ணு, உங்க மாமியார்கிட்டலாம் நீ மட்டும்தான் பேசணுமா? ஏன் நான் பேசக்கூடாதா? ஏன் பேசக்கூடாதுன்ற? எந்த மாதிரி பேசினாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். ஆஹா, மீன் தானா வந்து வலையில சிக்குதே. என்ன சின்ன பொண்ணு மாமியாரே, சாப்பிட்டீங்களா இல்லையா? ஆஹா, இனிமேத்தான் சாப்பிடணும். இப்ப நான் சோறு அடுப்புல கிடக்குதுமா. என்ன நீங்க என்ன விரதமா காலையில சாப்பிடாம இருக்கீங்க? இல்ல இல்ல இல்ல, சாப்பாடை இப்பதான் உலக்கி வச்சு அடுப்புலயே போட்டிருக்கேன். அதுக்குள்ளார எப்படி சாப்பிட முடியும்? என்ன இப்படி சொல்லிட்டீங்க சிம்ரனத்தை? இதோ உங்க கண்ணு முன்னையே சட்டி சட்டையா பெட்டி பெட்டியா சோறு இருக்கு. இதை சாப்பிடுறத விட்டுட்டு, அதுவும் நல்ல புளிப்பான மாங்காய் சாதம், இதை சாப்பிட்றத விட்டுட்டு இனிமேல் பொங்கி எப்போ சாப்பிட போறீங்க? அது வந்துமா, இந்த வெயிலுக்கு மாங்காய் சோறெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. அதான் என் மருமவ இதை சாப்பிடாதீங்கத்தே, உங்களுக்கு நல்ல சோறா பொங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கா. என்ன சொல்றீங்க? வெயிலுக்கு சாப்பிடக்கூடாதா? ஆமாம்மா, உனக்கு தெரியாதா? வெயில் காலத்தில் மாங்காய் சாப்பிட்டாலே வயத்தை கலக்கி விட்டுரும். அது இல்லாமல் மாங்காய் சாதமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா சொல்லவே வேணாம், உடம்புக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. வாந்தியும் பேதியுமா தான் போகும். அதான் மாங்காய் சாதத்தை விற்கிறவங்க சாப்பிடட்டும், தெருவில் போகிறவங்கிறவங்களுக்கு சாப்பிட்டா நமக்கு என்ன? நம்ம நல்ல சோறு பொங்கி சாப்பிடுவத்தேன்னு என் மருமக சொன்னா, அதைத்தான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன சின்ன பொண்ணே, என்ன நடக்குதுங்க? ஏக்கா, என்ன நடக்குதுன்னே காலையில இருந்து எனக்கும் புரியாம தான்க்கா இருக்கு. உனக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா புரியுது. மாமியார் மருமகளும் சேர்ந்து ஊர்ல யாருக்கு என்ன வந்தா என்னன்னு உங்க உடம்ப மட்டும் காப்பாத்தலான்னு பாக்குறீங்க. நான் மட்டும் என்ன கிறுக்கா? நான் எதுக்கு இதை வாங்கி சாப்பிடணும்? என் வீட்டில் போய் பொங்கி நல்ல சோறை சாப்பிட போறேன். வந்துட்டாளுங்க. உன்னா கடையை வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க, பெட்டிச்சோறு சட்டிச்சோறுன்ட்டு. எத்தே, ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் மருமகளே, நான் இப்ப என்ன தப்பா சொல்லிவிட்டேன்னு இப்ப என்கிட்ட கோச்சிக்கிட்டு வர? காலையில இருந்து வர்ற கஸ்டமர்லாம் இப்படி களைச்சு பத்துறீங்களே, எதுக்குத்தே? எதுக்கு? இப்படி கேளு சொல்றேன். காலையில எம்மா மருமகளே, மாங்காய் பார்த்தோன்னே வாயெல்லாம் கொடு கொடுங்குது. இந்த மாங்காய் மட்டும் தின்னுக்கவான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? தொற்றாதீங்க என்னல்ல. அது இல்லாம சரி மாங்காய் சாதத்தையாவது சாப்பிடுறேன்னு சொல்றதுக்கு பக்கமே வந்துடாதீங்கன்னு சொன்னல. அதான் பழிக்கு பழி வாங்கினேன் மருமகளே, பழி வாங்கினேன். போச்சு, நீங்களும் உங்க பழி வாங்குற படலமும். இப்ப பாருங்க, ஊர்ல ஒருத்தராது இனிமேல் சாப்பிட வரமாட்டாங்க. நல்லதா போச்சு. இப்பத்துக்கு மதியத்துக்கு அப்புறம் நைட்டுக்கு ஏன் மாங்காய் சோறு புளிப்பு தானே, மறுநாள் காலையில வரைக்கும் வச்சு எல்லாரும் திங்கலாம் மருமகளே. கிழிஞ்சுது போங்க. நாளை வரைக்கெல்லாம் தின்றதுக்கு இது ஒன்றும் நல்லா இருக்காது. இதே நேற்று கல்யாண வீட்டில இருந்து வாங்கிட்டு வந்த சோறு, அதை வெந்நீல போட்டு எடுத்து மஞ்சள் பொடியையும் மேலோடி 2 கருவேப்பிள்ளையும் அதுக்கப்புறமா தாளிச்சு 2 கடலையும் போட்டு வச்சிருக்கேன். ஒரே ஒரு மாங்காவை ஷோவுக்காக பக்கத்தில் வச்சிருக்கேன். இது மாங்காய் சோறும் கிடையாது, தேங்காய் சோறும் கிடையாது. வெறும் மஞ்சள் பொடி போட்ட மஞ்சள் சோறு.
சொல்லப்போனா இதுல புளிய கூட ஊத்தலத்த. இது இன்னும் அரை மணி நேரம் வேணா மதியத்துக்கு முன்னாடியே கெட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்ற மருமகளே, அப்ப இது உண்மையான மாங்காய் சோறு கிடையாதா? நானே ஊரை ஏமாத்துறதுக்கு ஓசிச்சோத்தை வச்சு வியாபாரம் பார்க்குறேன். ஒரே ஒரு மாங்காய் தெரியாம திருடிட்டு வந்து இந்த வேலையை பார்க்கலான்னு பார்த்தா இப்படி காரியத்தை கெடுத்து விட்டு உட்காந்துருக்கீங்களே. ஐயோ ஐயோ, இப்போ நான் என்ன பண்றதுனே தெரியாம இருக்கேன். மாங்காய் சோத்துக்கு ஆசைப்பட்டு கடைசி வெறும் மஞ்சச்சோறா போச்சே மருமகளே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நேமெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். மாரியம்மாள், விஷால், முருகன், பாக்யலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, பால்ராஜ், பொன்மலர், நிதிஷா, பிரித்தியேஷா, முத்துவேல், செல்வம் தமிழ்ச்செல்வம், ராஜி, முகமது சலீம், வர்ஷா, சாந்தி, தீபா, காவியா, சஞ்சு, மீனா, காவியா, சாந்தி, வர்ஷா, சஞ்சு, ஓவியா. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்கள் நேம் இந்த லிஸ்ட்டில் வரலன்னா மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.